சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு காவல்துறையினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற செயல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும். தினமும் வன்முறைகளும் பாலியல் வல்லுறவுகளும் கொள்ளைகளும் நடக்காத நாள் இல்லை. அந்த அளவுக்கு தான் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் மிக மிக மோசமான நிலையில் போயிட்டுருக்குது. பெரும்பாலான கட்டங்களில் குற்றம் நடப்பதற்கு முன்பாகவே காவல்துறை அந்த குற்றத்தை தடுத்துருவாங்க. அதுக்காகத்தான் காவல்துறை இருக்குது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை, குற்றம் நடந்ததுக்கு பிறகு குற்றவாளிகளை எவ்வளோ வேகமாக கைது செய்கிறோம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் முன்னிலைப்படுத்தி செய்திகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நிகழ்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், சிறு குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுவதும் சந்தேகமான முறையில் மரணம் அடைவதும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் ஒரு +2 மாணவி கொல்லப்பட்டு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாயிட்டுது. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத போலீஸ் ஒரு பக்கம் தடுமாறிட்டு இருக்காங்க. இதை அரசியல் ஆதாயத்துக்காகவும் சிலர் பயன்படுத்தி போலீஸினுடைய விசாரணைக்கு இடையூறாகவும் போயிட்டுருக்காங்க. அதுவும் நமக்கு கண்கூட தெரியுது. அதே நேரத்தில் குற்ற நிகழ்வு நடந்து அதை உறுதிப்படுத்தி சொன்ன பிறகும் காவல்துறையினர் பல இடங்களில் குற்றவாளிகளை கைது செய்யாமல் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்கவும் இருக்கிற சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேரையும் கொந்தளிக்க வைத்திருக்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது ஜேசுராஜபாளையம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஊர். பெரும்பான்மை வன்னியர் சமூக மக்கள் இந்த பகுதியில் வசிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினால கிறிஸ்தவ வன்னியர்களாக அடையாளப்படுத்தப்படுறாங்க. இவங்க தான் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஊர் அந்த ஊர். இந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண் ஒசூரில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அந்த தொழிற்சாலையில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பகுதியை சேர்ந்த இன்னொரு தம்பியும் அந்த பொண்ணை விட ஒரு 2 வயது மூத்தவர் அந்த பகுதியில் தங்கி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவங்க 2 பேரும் ஒரு ஓராண்டு காலம் பார்த்து பழகினதில் 2 பேருக்கும் உள்ள ஒரு காதல் ஏற்பட்டிருக்கு. ஒருவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், ஒருவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டதன் விளைவாக 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் இருக்கிற மணமகனுடைய வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் சில முரண்பாடான பிரச்சனைகள் தோன்றுது. மணமகள் வீட்லேயும் பிரச்சனைகள் தோன்றுது. இருந்தாலும் 2 பேரும் ஒரு வகையில் வாழ்க்கையை அனுசரித்து கீழ்பெண்ணாத்தூர் பகுதியிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 2.5 வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலையத்தில் அந்த மணமகனுடைய அம்மா துப்புரவு பணிகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த ஊருக்குள்ளே இருக்கிற சில சிசிடிவி கேமராக்களினுடைய பாதுகாப்பு பணிகள், அந்த சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை அந்த தம்பி பார்த்துக்கிட்டு அந்த ஊரில் ஒரு குறைந்தபட்ச வருவாயில் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மணமகளுடைய வீட்டாருக்கு, அதாவது 2.5 வயது பெண் குழந்தையினுடைய தாய் வீட்டுக்கு கொஞ்சம் சொத்து வசதிகள்லாம் இருக்குது. சொந்த நிலம், ஆடு மாடுன்னு கால்நடைகள், சொந்த வீடு எல்லாம் இருக்குது. இந்த பெண் மட்டும் இந்த வீட்டுக்கு அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருக்காங்க. 2.5 வயது பெண் குழந்தையோடு கீழ்பெண்ணாத்தூர்லாம் வசிச்சுட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட ஒரு சின்ன பிணக்கின் காரணமாக தாய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. தாய் வீட்டுக்கு வந்த உடனே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனோட நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன், உன்னோட வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கீழ்த்தரமான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. இது அந்த பெண் கீழ்பெண்ணாத்தூரில் இருக்கும்போதே இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் வாட்ஸ்அப் ஆடியோ அனுப்புறது, மெசேஜ் அனுப்புறது, இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த பெண் அங்கே இருக்க முடியலன்னு இங்கே அஞ்செட்டி பக்கம் இருக்கிற ஜேசுராஜபாளையத்துக்கு வந்ததுக்கு பிறகு இன்னும் அந்த பிரச்சனைகள் அதிகமாகுது. இந்த சூழல்லையே அங்கே இருக்கிற அந்த பெண்ணுக்கு இப்போ வயது 24, ஒரு 40 வயதுடைய ஒரு நபருக்கு திருமணம் பண்ணி வச்சிடறாங்க. பெரிய நாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் அந்த பகுதி திமுகவினுடைய கிளைக்கழக செயலாளராக இருந்திருக்காரு. விவசாயம் தொழில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த குடும்பத்தாருக்கு ஒரு நெருங்கிய உறவினராக இருந்திருக்காரு. அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பிறகு ஒரு 10 நாளில் மீண்டும் இந்த பெண் இங்கே இருக்காமல், அதாவது அஞ்செட்டி பக்கம் இருக்கிற ஜேசுராஜபாளையத்திலிருந்து மீண்டும் கணவனுடைய வீட்டுக்கே போயிடுது. போய் அங்கே ஒரு 4 மாதங்கள் இருந்திருக்கு. கடந்த டிசம்பர் மாதம் 1 தேதியோ அல்லது 2ஆம் தேதியோ அங்கிருந்து என்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு போகிறேன்னு குழந்தை எடுத்துகிட்டு அந்த பெண்ணு அஞ்செட்டி வந்திருக்காங்க. அஞ்செட்டியில் அங்கே இருந்துக்கிட்டு இருந்த சூழலில் 11ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் கீழ்பெண்ணாத்தூரில் இருக்கிற அந்த குழந்தையினுடைய அப்பாவுக்கு ஒரு தகவல் போகுது. குழந்தைக்கு 2 நாளாக காய்ச்சல் அடிச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி சாயங்காலம் ஜன்னி இழுத்துக்கிட்டு இருந்துச்சு, நாங்கள் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போனோம், குழந்தை இறந்துட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இந்த தகவல் கிடைச்ச உடனே அந்த குழந்தையினுடைய அப்பா, அதாவது இந்த சிசிடிவி கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிற அந்த தம்பி, அவங்க அம்மா, தங்கச்சி அப்படின்னு உறவினர்கள் ஒரு 5-6 பேர் இங்கே அஞ்செட்டிக்கு வந்துடுறாங்க. அஞ்செட்டி
அந்த பெண்ணுடைய வீட்டில் விசாரிக்கும் போது குழந்தை இறந்து போனது தொடர்பாக சில முன்னுக்கு பின் முரணான செய்திகளை சொல்கிறாங்க. இது அந்த பையனுக்கு சந்தேகம் ஏற்படுது. தன்னுடைய மனைவியின் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏதோ பொய் சொல்கிறாங்கங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் அஞ்சட்டி காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாரு. சந்தேக மரணமாக இந்த புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்த காவல் ஆய்வாளர் சுமித்ரா அந்த குழந்தையினுடைய உடல் கைப்பற்றி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்புகிறாங்க. இது 12ஆம் தேதி நடந்திருக்கு. 12ஆம் தேதி மாலையே அந்த குழந்தையினுடைய உடலை உடற்கூறு ஆய்வு முடித்து மருத்துவர்கள் காவல்துறை மூலமாக அந்த 2.5 வயது பெண் குழந்தையினுடைய அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க. அப்பா எடுத்து அந்த உடலை அடக்கம் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு குழந்தை எதனால் இறந்தது அப்படிங்கிறதை பற்றி விசாரிக்க முடிஞ்சுதா, என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத அஞ்சட்டி காவல் ஆய்வாளர் சுமித்ராவுக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த குழந்தை, அதாவது இந்த 2.5 வயது பெண் குழந்தை கீழ்பெண்ணாத்தூரில் அவங்க பாட்டி தான் வழக்கமாக வேலை செய்யக்கூடிய காவல் நிலையத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதும் அங்கே இருக்கிற காவலர்கிட்டையும் காவல் நிலைய ஆய்வாளராக இருக்கிற லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு காவல் ஆய்வாளர் அவங்ககிட்டையும் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்திருக்கிற குழந்தையா இருக்குது. சுறுசுறுப்பாக துருதுருப்பாக காவல் நிலையம் முழுக்க ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கிற அந்த குழந்தையை அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பிரியமாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு அதை பற்றி காவல் ஆய்வாளர் லட்சுமி விசாரிக்கும் போது ஜன்னி வந்து இறந்துட்டதா சொல்கிறாங்க, நம்ப முடியலைங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கு. உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச காவல் ஆய்வாளர் சுமித்ரா, அதாவது அஞ்சட்டி காவல் நிலைய ஆய்வாளருக்கு ஃபோன் பண்ணி குழந்தையினுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குது, இங்கே இயல்பாக இருந்துகிட்டு இருந்த குழந்தை 10 நாளைக்கு முன்னே தான் ஊருக்கு போயிருக்கு, அதுக்குள்ளே எப்படி காய்ச்சல் வந்து இறந்துருக்க முடியும், கொஞ்சம் கவனமாக பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை மேடம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல, வந்த உடனே நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், விசாரிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாத காலத்தில் அந்த இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மி 7-8 முறை இந்த இன்ஸ்பெக்டர் சுமித்ராவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டும் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல அப்படிங்கிற பதிலையே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண் குழந்தையினுடைய அப்பா குடும்பத்தார்கிட்டவும் இதே பதிலை சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழலில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் காவல் ஆய்வாளர்கள் எல்லாமே 2026 பொது தேர்தலில் அவங்க பணியாற்றின இடத்துலேருந்து வேறு இடத்துல பணிமாற்றம் செய்து போடுறது வழக்கமாக நடந்துகிட்ருக்க ஒரு வேலைங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அஞ்சட்டி காவல் ஆய்வாளராக இருந்த சுமித்ரா சேலம் மாநகர காவல்துறைக்கு மாற்றப்படுறாங்க. சேலம் புறநகர் மாவட்டத்தில் இருந்த காவல் ஆய்வாளர் கந்தவேல் அப்படிங்கிறவர் அஞ்சட்டிக்கு போகிறாங்க. கந்தவேல் அஞ்சட்டிக்கு போய் பொறுப்பெடுத்தும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்கும் இந்த வழக்கை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியல, அப்படியே போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கு பிறகு உள்ளூரில் நடந்த ஒரு அடிதடி வழக்கு சம்பந்தமாக சிலர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அவங்களை பற்றிய ஏதோ ஒரு ரிப்போர்ட் வாங்குறதுக்காக கடந்த பிப்ரவரி மாதத்தினுடைய 18-19 தேதிகளில் அவர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காரு. போய் அந்த ரிப்போர்ட்டை பற்றி மருத்துவர்கிட்ட கேட்கும்போது அங்கிருந்த மருத்துவர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க. என்ன சார் இது, ஒன்றாகாத கேஸுக்கெல்லாம் ரிப்போர்ட் கேட்ட உடனே வந்துடுறீங்க, ஏற்கனவே டிசம்பர் 12ஆம் தேதி அன்றைக்கி ஒரு பெண் குழந்தை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்தோம். அந்த ரிப்போர்ட் மேலே என்ன சார் நடவடிக்கை எடுத்துருக்கீங்க, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வரைக்கும் ஆய்வாளர் கந்தவேலுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல. உடனடியாக இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிக்காரு. அங்கேருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அந்த வழக்கை விசாரிக்கும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய விசாரணை அடிப்படையில் ஜேசுராசபுரத்தை சேர்ந்த அந்த 2.5 வயது குழந்தையினுடைய அம்மாவுக்கு 2வதாக திருமணம் செய்து வைக்கப்பட்ட திமுக பிரமுகரான பெரிய நாயகம் தான் இதில் நேரடியாக ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிறதுல அவரை கைது பண்ணி கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்து அவர்கிட்ட சில வாக்குமூலங்கள் வாங்குறாரு. அந்த வாக்குமூலத்தில் இருக்கிற சித்திரவதைகளை நம்ம சொல்ல முடியாது, அந்தளவுக்கு மோசமான சித்திரவதைகளை அந்த நபர் பண்ணியிருக்காரு. இது வழக்கமான போலீஸார் மாதிரி அடித்து உதைத்து மிரட்டி வாங்குகிற வாக்குமூலம் அல்ல, ரொம்ப யதார்த்தமாக அவர் வாக்குமூலம் வாங்கியிருக்காரு. வாங்கினதுக்கு பிறகு உடனடியாக அவர் இன்னொரு வேலையும் செய்கிறாரு. இந்த வழக்கை கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேலே விசாரிக்காமல் இருந்த ஆய்வாளர் அந்த சுமித்ரா மேதும் ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஒரு ரிப்போர்ட்டை எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாரு. டிஐஜிக்கு போகுது. அதுக்கு பிறகு சேலம் நகரத்தினுடைய அம்மாப்பேட்டை காவல் ஆய்வாளராக இருந்த சுமித்ராவை சேலம் கமிஷனர் சஸ்பெண்ட் பண்ணி ஒரு உத்தரவு போட்டார், ஒரு இடைநீக்க உத்தரவு போட்டார். நடந்த இந்த நிகழ்வு வெளியில் யாருக்கும் முழுமையாக தெரியல. ஆனால் ஜேசுராசபுரம் பெரிய நாயகத்தை கைது பண்ண செய்தி மட்டும் பத்திரிகையில் வருது. இந்த கட்டத்தில் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸனுடைய செய்தியாளர் சிவகுரு இந்த வழக்கை பற்றி ஒரு ஆய்வு பண்ணுறாரு. அதை எப்படி அவர் ஆய்வு பண்ணார் அப்படிங்கிறத சிவகுருவே சொல்கிறாரு, நீங்கள் கேளுங்க. உடற்கூறு ஆய்வு டிசம்பர் 12 முடிஞ்சிருச்சு. அந்த குழந்தைக்கு சில இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டமில் ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில் தகவல் சொல்கிறாங்க. அதே அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தகவலை அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற சுமித்ராங்கிற அந்த இன்ஸ்பெக்டருக்கும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க போல். இது நடந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 12 டிசம்பர் 15க்குள்ளே இந்த 4 நாள் டைம் ஸ்பேனில் அவங்க தகவல் போயிடுது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்னா ஒரு வித்தின் சில மணி நேரங்களில்
ஒரு வெப்சைட்டில் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து பதிவேற்றிடுவாங்க. ஸோ காவல்துறையும் அதை பார்க்க முடியும். அதாவது நமக்கு ஃபைனல் ரிப்போர்ட் 2.5 மாதமோ 3 மாதமோ அந்த உள்ளே இருக்கிற உறுப்புகள் எடுத்து அனலைஸ் பண்ணி வரதுக்கும் எடுத்த உடனே ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கும் நிறைய இது இருக்குது. ஸோ ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் இருக்கிறதா சஸ்பெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது நடந்தது டிசம்பர் 15. நம்ம ஒரு உதாரணத்துக்கு வச்சோம். 12 PM முடிஞ்சிருச்சு, 15க்குள்ளே தகவல் போயிடுச்சு. டிசம்பர் 15 நம்ம டைம் வச்சுக்கலாம். டிசம்பர் 15 ஜனவரி 31 கிட்டத்தட்ட 45 நாள் நமக்கு இதில் முடிஞ்சு போச்சு. இந்த ஜனவரி 31க்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போது எலெக்ஷன் ப்ரொசீஜர்னால இந்த வெசோன் இந்த சேலம் டிஐஜி சரகத்தில் வந்து நிறையா இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து ஒரு ஷஃபில் பண்ணுறாங்க. அது ஒரு வழக்கமாக பண்ணுற ஒரு ஷஃபில். அதில் இங்கே இருக்கிற அந்த சுமித்ராங்கிற இன்ஸ்பெக்டர் வந்து சேலம் கமிஷனரேட்டுக்கு போயிடுறாங்க. சேலம் மாவட்டத்திலேருந்து கந்தவேல்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம அதே சேம் அஞ்சடி போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாரு. இவர் வந்ததுக்கப்புறம் அகைன் இவர் ஏதோ ஒரு சூழலில் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கிருஷ்ணகிரிக்கு வராரு. அப்போ அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை நீங்கள் அந்த பிஎம் ரிப்போர்ட் வாங்கினீங்க, பட் அந்த குழந்தை ரிப்போர்ட் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஒரு கொஷின் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு. 20 நாளோ ஒரு 15 நாளோ இந்த புது இன்ஸ்பெக்டர் அஞ்சடி ஸ்டேஷனுக்கு வந்து ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியலை. இவர் சொன்ன உடனே அந்த இஷ்யூ வந்து இவர் என்னென்னு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கந்தவேல் இன்ஸ்பெக்டர் கந்தவேல் தானே அந்த இன்ஸ்பெக்டர் என்கொயரி பண்ண ஆரம்பித்த உடனே இந்த சஸ்பீசியஸ் டெத், அதாவது சந்தேக மரணம் சொல்கிற இந்த கேஸ் வந்து ஆல்ட்ரு ஆகுது. என்ன ஆல்ட்ரு ஆகுதுன்னா போக்சோ அண்டு மர்டராக இந்த கேஸ் வந்து ஆல்ட்ரு ஆகுது. ஸோ 20ஆம் தேதி அவர் February 20 தெரிஞ்சு 26ஆம் தேதி வந்து அவர் கைது செய்யப்படுறார். யாராவது திமுக நபர் நம்ம சொல்கிற அந்த நபர் வந்து கைது செஞ்சு 27ஆம் தேதி சோஷியல் மீடியாவில் February 26. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11லேருந்து February 26 நம்ம வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாத கணக்கு நமக்கு இல்லை டைம் பீரியட், நமக்கு இவ்வளோ பெரிய டைம் பீரியட் இருக்குது. இது வந்து நம்ம பேப்பரில் என்ன படிப்போம்னா, ஒரு சந்தேக மரணம் போஸ்ட்மார்ட்டம் ப்ராப்ளம் டிலே ஆகிருக்கும். ஸோ காவல்துறை வந்து தெரிஞ்சு டக்குன்னு பண்ணிட்டாங்க, இவ்வளோ தான் நாம் நினச்சிட்டு இருந்திருப்போம். பட் சீனில் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு சைல்ட் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் வந்து மார்ச் 4ஆம் தேதி எனக்கு கால் பண்ணுறாங்க. ஆமாம், 4ஆம் தேதி எனக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு குழந்தை இறந்துருக்கு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு, ஏன் வந்து நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்க்கல, ஏதோ ஃப்ளா இருக்குது, அதாவது பிரச்சனை இருக்க, தப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ நாம் உடனே நம்ம தெரிஞ்ச காவல்துறை நண்பர்களும் சரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் விசாரிக்கும் போது அப்போ தான் இந்த கதையை சொல்கிறாங்க. நாங்கள் டிசம்பர் 15க்குள்ளேயே நாங்கள் அந்த சுமித்ரான அந்த இன்ஸ்பெக்டர் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், பட் எந்த ஒரு ஸ்டெப்பும் யாரும் எடுத்த மாதிரி தெரியல. அகெயின் February 20ஆம் தேதி வந்து அந்த இன்ஸ்பெக்டர் நாலேஜுக்கு போயிட்டு 26ஆம் தேதிக்குள்ளே நடந்திருக்குன்னு சொல்லி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு பெரிய ஒரு நெக்லிஜென்ட் நடந்திருக்கு நமக்கு தெரிய வருது. சிவகுரு இந்த செய்தியினுடைய பின்னணியை ஆய்வு பண்ணி ஒரு செய்தியை வெளியிட்டதுக்கு பிறகு இதை சேலத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான பியூஸ் மனோஜ் கையில் எடுக்கிறாரு. அவரும் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த சமூக ஆர்வலரான சுரேஷ் அப்படிங்கிற 2 பேரும் கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதியில் கிருஷ்ணகிரி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு போகிறாங்க. அங்கே முதல் கட்டமாக என்ன நடந்துங்கிறத விசாரிச்சுக்கிட்டு அன்னைக்கு கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்திருந்த அஞ்சட்டி காவல் நிலைய ஆய்வாளர் கந்தவேலையும் பார்த்து இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு சந்தேக மரணம் என்று பதியப்பட்டிருந்த இந்த வழக்கு இப்போ போக்சோ வழக்காக மாற்றப்பட்டு தேன்கனிக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் விசாரணையில் இருக்குது அப்படிங்கிற செய்தியை ஆய்வாளர் கந்தவேல் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு தேன்கனிக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு பியூஸ் மனோஜும் அவருடைய நண்பர் சுரேஷும் போகிறாங்க. அங்கே இருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறதை பற்றி சுரேஷ் என்ன சொல்கிறாருங்கிறத நீங்கள் கேளுங்க. தேன்கனிக்கோட்டை டிஎஸ்பி ஆஃபீஸ் போகிறோம். அங்கே போய் டிஎஸ்பி கிட்டே இது என்ன பண்ணுறாரு, எப்படி இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுன்னு பார்க்கலான்னு போகும்போது அங்கே தான் வந்து இந்த குழந்தையோட அப்பா, அவங்க தங்கச்சி, அவங்க அம்மா எல்லோரும் டிஎஸ்பி ஆஃபீஸில் இருந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறவங்கள மீட் பண்ணிட்டு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்ருக்காங்க. என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒரு 6-7 பக்கத்துக்கான ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க. அவங்க டிஎஸ்பி இல்லை. அப்போ நாங்கள் அங்கே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அங்கே லேட் ஆகிறதுனால நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஓகே நாங்கள் அஞ்சட்டி போயிட்டு அந்த ஃபேமிலியை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம். அங்கே வந்து மோகன் ஒரு எஸ்ஐ இருக்கார். அவரும் நாங்களும் அஞ்சட்டி அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவங்க அம்மா இருக்காங்க, அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்க, அவங்க பாட்டி இருக்காங்க, அப்புறம் ஒரு வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் இருக்கார். அவங்ககிட்ட கேட்டிருக்கோம் என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ அவங்க எங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்தப்போ அந்த வீட்டுக்குள்ளார அந்த குழந்தையோட அந்த அக்யூஸ்ட் மட்டும்தான் இருக்கான். வெளியில் நகரவே முடியாத ஒரு தாத்தா இருக்கார் கட்டில்.
அவங்க அம்மா மாடு மேய்க்க போயிட்டாங்க, இன்னொருத்தருக்கு தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்க போயிட்டாங்க. அவங்க திரும்பி வரும்போது இந்த குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்திருக்கு. நாங்கள் தூக்கிட்டு வரும்போதே இந்த குழந்தை வந்து யூரின் மோஷன்லாம் போயிடுச்சு, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது செத்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளார அவன் மட்டும்தான் இருக்கான். ஓகேவா? அப்போ நாங்கள் கேட்குறோம், அவன் மேலே சந்தேகம் வரலையா அப்படின்னு கேட்குறோம். அவன் மேலே எந்த சந்தேகமும் வரல, அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவனாக இருப்பான், அவன் இந்த போலீஸ் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க மேலே சந்தேகம் வருது அப்படிங்கிறாங்க. ஒரு நாளில் எஸ்பியை பார்க்குறோம், டிஎஸ்பியை பார்க்குறோம், அங்கே போய் எஸ்ஐயை பார்க்குறோம், அந்த விக்டிமை பார்க்குறோம். எல்லாரையும் பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது எங்கள் 2 பேர்த்து மைண்டில் இருந்த என்ன விஷயம் இருந்துச்சுன்னா, அநியாயமாக ஒரு குழந்தைய ஒருத்தன் ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டான், அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு நடந்த விஷயங்கள் இருக்குல்ல, அந்த குழந்தையோட அம்மா வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா அந்த அம்மா ஒருத்தனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கு. மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளார ஏதோ சண்டை திருப்பி வீட்டுக்கு வந்திருக்கு. திருப்பி இவங்க அம்மாலாம் சேர்ந்து டைவர்ஸே ஆகாமல் இன்னொரு 40 வயசு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு 10 நாள்லேயே திருப்பி பழைய ஹஸ்பண்ட் கூட திருவண்ணாமலைக்கு போகுது. மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த குழந்தை இறக்குது. ஸோ இந்த உறவு முறைகளில் இருக்க சிக்கலை பற்றி நாங்கள் 2 பேர் பேசிட்டு போகிறோம். ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, இதை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பேசிட்டு போகிறோம். அப்போ பேசும்போது பியூஷ் ஒரு வீடியோ போடுறாரு, இதெல்லாம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களோட இன்டென்ஷன் எல்லாமே என்னென்னா, அந்த குழந்தை விக்டிமு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு அவன் வந்து அக்யூஸ்டாக ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட் டே பியூஷ்க்கு கீழ்பெண்ணத்தூர் ஸ்டேஷன்லேருந்து லக்ஷ்மின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவங்க வேற ஒரு வெர்ஷன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த குழந்தை இப்படிலாம் இருந்திருக்கு, இந்த விஷயத்தில் அந்த சைட்லேருந்து சுமித்ரான ஒரு இன்ஸ்பெக்டர் எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் இருந்திருக்காங்க அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அவருக்கு காட்டுறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படிக்கும் போது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கிளியராக எழுதியிருக்கு, பிறப்புறுப்பில் ரத்தம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நாங்கள் திருப்பி யோசிச்சு பார்க்குறோம், அவங்க அம்மாவும் பாட்டி எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்ட்டு. அந்த குழந்தைய தோலில் போட்டுட்டு நாங்கள் வெளில போகும்போது யூரின் மோஷன் போச்சுன்னு சொல்கிறாங்க. எப்படியோ க்ளீன் பண்ணியிருப்பாங்க. பிறப்புறுப்பில் ரத்தம் இருந்திருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கிளியராக சொல்லியிருக்காங்க ரத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க அப்படியே அதை மறைச்சிருக்காங்க எங்ககிட்ட. எங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, ஒரு அம்மா இதை மறப்பாங்களா அப்படின்னு எங்களால் அந்த டைமில் யோசிச்சு கூட பார்க்க முடியல. தோழர் மூஞ்சில் ஃபேஸ்லையே ஒரு மார்க் இருக்குது தோழர், ஃபேஸில் மார்க் இருக்குது. எப்படி அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், அது அவங்க அதை கூட சொல்லலையே எங்ககிட்ட. கண்டிப்பாக சந்தேகம் வருது. அவங்க காப்பாற்ற பார்க்குறாங்க, அவங்க சேர்ந்து பண்ணியிருக்காங்களா இல்லை அதுக்கப்புறமா காப்பாற்றிருக்காங்களா நமக்கு தெரியல. ஆனால் அவங்களோட உடந்தையாக இருந்திருக்காங்க, அந்த மர்டரில் அவங்க உடந்தையாக இருந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய க்ரைமை எங்கே அது அங்கே டீவியேட் ஆகி போகுதுன்னா, அந்த சுமித்ராங்கிற ஒரு இன்ஸ்பெக்டரு பயங்கரமாக ஒரு வேலை பார்த்துருக்காங்க அந்த இடத்துல. அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கிது, அது பேஸ்டாக எந்த விதமான ஆக்ஷனுமே அவங்க எடுக்கலை, அதை அப்படியே மூடி மறைச்சிருக்காங்க. பியூஷ் மனுஷ் சுரேஷ் இந்த 2 பேரும் இந்த வழக்கை பற்றி விசாரணை நடத்தி அவங்களுக்கு கிடைத்த தகவலினுடைய அடிப்படையில் அடுத்ததாக கீழ்பெண்ணத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் லக்ஷ்மி அவங்க டீம் பேசுகிறாங்க. லக்ஷ்மி, நானும் 6-7 முறை நான் ஃபோன் பண்ணி இதை பற்றி விசாரித்தேன். முழுக்க சுமித்ரா இந்த செய்தியை மறைச்சிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது, அவங்களுடைய பார்வைக்கு வந்தது, அதில் குழந்தை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறங்கிற செய்தி எதையுமே மறைச்சிட்டு அவங்க இவ்வளோ நாள் இதை பற்றி விசாரிக்காமையே இருந்திருக்காங்க. இதை நீங்கள் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு கடந்த 5ஆம் தேதி அன்னைக்கு பியூஷ் மனுஷ் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் சேலம் சரக டிஐஜி, ஐஜி உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகளுக்கு இந்த குழந்தை கொல்லப்பட்ட தொடர்பாகவும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட தொடர்பாகவும் இதற்கு காவல்துறை ஆய்வாளராக இருந்த சுமித்ரா துணையாக இருந்திருக்காங்க. இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து கைது பண்ணியிருக்க வேண்டிய வேலையை அவர் செய்யாமல் இருந்திருக்காரு. போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்திருக்க வேண்டிய வழக்கை சந்தேக மரணமாகவே இன்ஸ்பெக்டர் சுமித்ரா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாத காலத்துக்கு மேலே வச்சுருந்துருக்காங்க. அதுக்கு பிறகும் இந்த வழக்கை மீண்டும் போக்சோ வழக்காக மாற்றுறதுக்காகவோ அல்லது உடற்கூறு ஆய்வறிக்கை வாங்கி அதன்படி வழக்கை மேல் விசாரணைக்கு எடுக்காமையே போயிருந்திருக்காங்க. அந்த குடும்பம், அதாவது கைது செய்யப்பட்டிருக்கிற பெரியநாயகம் குடும்பம் கூட பெரிய அளவில் பொருளாதார வசதி இல்லாத குடும்பம் தான். அவங்களால இந்த அம்மாவுக்கு பணமோ மற்றதோ கொடுத்துருக்க முடியாது. சாதி ரீதியிலான ஏதோ ஒரு கண்ணோட்டத்தோடு தான் இவங்க செயல்பட்டுருக்காங்க. அதனால் உடனடியாக சுமித்ராவை காவல்துறையிலிருந்து நிரந்தர பணி நீக்கம் பண்ணணும். இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அது போதாது. அடுத்ததாக இந்த வழக்கில் அவங்களையும் குற்றவாளியாக சேர்த்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புகார் அனுப்பியிருக்காரு. ஆனால் அந்த புகார் இதுவரைக்கும், அதாவது நேற்றைக்கு மார்ச் 17ஆம் தேதி வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் இருந்த நிலையில்
17ஆம் தேதி திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் கொளத்தூர் மணியண்ணன் மற்றும் அவங்களுடைய அந்த பகுதி அமைப்பைச் சேர்ந்த தோழர்கள் ஒரு 50 பேரும், பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையினுடைய அப்பா, அவங்களுடைய உறவினர்கள், திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து இருக்கிற சில சமூக ஆர்வலர்கள், பியூஸ் மனுஷ் மற்றும் தருமபுரியை சேர்ந்த சுரேஷ் உள்ளிட்ட ஒரு 60 பேர் கொண்ட ஒரு குழுவினர் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்திக்க போகிறாங்க. தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக போயிருந்த அவரை சந்திக்க முடியல. ஆர்டிஓ, ஏடிஎஸ்பி எல்லாரையும் சந்தித்து பேசுகிறாங்க. அதுக்கு பிறகு மாலை 5 மணிக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர் எல்லாரையும் சந்தித்து பேசியிருக்காங்க. சந்தித்து பேசும்போது இப்போ நேற்றைக்கு மாலை இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற பெரிய நாயகத்துக்கு, அதாவது ஏற்கனவே கைது செய்யப்பட்டவருக்கு உடந்தையாக இருந்து இந்த கொலைக்கு துணையாக இருந்ததா அந்த பெண் குழந்தையினுடைய அம்மாவையும் கைது பண்ணியிருக்கோம். அடுத்து அவங்ககிட்ட நடக்கிற விசாரணையினுடைய அடிப்படையில் இந்த கொலை எப்படி நடந்தது, என்ன, யாரெல்லாம் உதவியாக இருந்தாங்கங்கிறத பற்றி நாங்கள் விசாரித்து கைது நடவடிக்கையை இன்னும் தீவிரப்படுத்துவோம். ஒருவேளை இந்த வழக்கை வேண்டுமென்றே தாமதப்படுத்தி அல்லது குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிற முயற்சியில் இன்ஸ்பெக்டர் சுமித்ரா ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்கோம். நிச்சயமாக வழக்கினுடைய அடுத்த கட்டத்தில் அவங்க தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சால் கட்டாயம் கைது செய்வோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. இந்த நிலையிலேயே பியூஸ் மனுஷ் கீழ்பெண்ணாத்தூர் இன்ஸ்பெக்டர் சொன்ன செய்திகளையும் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் எஸ்பிகிட்டையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமானால், அவங்க இதை பற்றி வெளிப்படையாக வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வழக்கை 60 நாள்களுக்கு மேலே விசாரணை செய்யாமல் இழுத்தடித்த இன்ஸ்பெக்டர் சுமித்ரா மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் வெளியில் வந்து கட்சிக்காரங்கிட்டையும் அங்கிருந்த பொதுமக்கள்கிட்டையும் பேசின கொளத்தூர் மணியண்ணன் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. 1 வார காலம் இதுக்காக நம்ம டைம் ஒதுக்கும், மேலதிகாரிகள் அவங்களுடைய நடவடிக்கை எடுக்கட்டு, சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தக்கூடிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த கொலை நடந்திருக்கிறது சாதி அடிப்படையிலான நோக்கத்தில் தான் நடந்திருக்குது. அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவனுக்கு பிறந்த குழந்தையை நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் அந்த குழந்தையை கொண்டிருக்காங்க. அதுவும் ஒரு மிக மிக கொடூரமான முறையில் ஒரு 40 வயதுள்ள ஒருத்தர்கிட்ட கொடுத்து அந்த நபரால் பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த குழந்தை கொண்டிருக்கிறது மனிதாபிமானம் உள்ள யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படின்னு இருக்காரு. 2.5 வயதுடைய ஒரு பெண் குழந்தை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் தெரியுது. அதற்கு பிறகு நடந்த விசாரணையும் தெரியுது. அந்த விசாரணையில் அந்த குழந்தை சாவதற்கு அந்த குழந்தையினுடைய பெற்றோர் உள்ளிட்ட உறவினர்களும், அதாவது அம்மா உள்ளிட்ட சில உறவினர்களும் உடந்தையாக இருக்காங்கிறதும் போலீஸினுடைய இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விசாரணையில் தெரியுது. இது தொடர்பாக இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய அத்தனை பேரையும் கைது செய்யணும். குறிப்பாக பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு தான் இந்த குழந்தை உயிரிழந்திருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காத இன்ஸ்பெக்டர் சுமித்ராவை கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற வேண்டுகோளை நேற்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் முன்னாலேயும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கதுரை முன்னாலேயும் கொளத்தூர் மணி மற்றும் பியூஸ் மனுஷ் உள்ளிட்ட தோழர்கள் முன்வச்சிட்டு வந்திருக்காங்க. இன்னும் 1 வாரத்துக்குள் இது நடக்கலைன்னா நிச்சயமாக நாங்கள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கொடூர மிருகம்னு சொல்லக்கூடிய 40 வயதை கடந்த பெரிய நாயகம் எவ்வளவு ஒரு கொடூரமான மனிதனாக பார்க்குறாங்களோ அதை விடவும் ஒரு கொடூரமான மனிதனாக தான் இந்த பெண் காவல் ஆய்வாளரான சுமித்ராவையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா 2 பேருமே ஈவு இறக்கமில்லாத மனிதர்களாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பெண் காவல்துறை அதிகாரிகள் இருந்தால் பெண்களுடைய பிரச்சனைகளை எளிதாக புரிஞ்சுக்குவாங்க, பெண்களுக்கு ஆதரவான ஒரு மனநிலையில் அவங்க வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் பெண்களை காவல்துறையில் பல பொறுப்புகளில் பணியமைத்திருக்காங்க. ஆனால் இவங்க அந்த பெண் தன்மை எதுவுமே இல்லாமல் ஒரு பேயாக நடந்துட்டுருக்காங்கிறதா நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கொடூரமான ஒரு மிருகமாக நம்ம அந்த 40 வயதான பெரிய நாயகத்தை பார்க்குறோமோ அதே போல தான் காவல் ஆய்வாளர் சுமித்ராவையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. மேற்கொண்டு என்ன நடக்குது, சுமித்ரா கைது செய்யப்படுவாரா, இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்படுவாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.